friends, welcome to JPMID vlog. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பொங்கல் vlog. So first நான் இந்த வீடியோ எப்படி டெக்கரேட் பண்ணி போறோம்னா உங்களுக்கு காமிக்க போறோம் guys. So அதனால நாங்க வந்து புது Dress போல நான் 2 வருஷத்துக்கு பழைய போட்ட Dress தான் போட்டுட்டேன். இது என்னோட புது Dress. casual Dress. ரொம்ப புதுசா. நம்ம வீடியோ Dress எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. So நான் பிங்க் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே இப்போ நம்ம போயிட்டு எங்க வீடு ஹவுஸ் டூர் பார்க்க போறோம். பொங்கல் ஹவுஸ் டூர் பார்க்க போறோம். நான் கேப்ல வந்து எங்க வீட்டு கோலத்தை எடுத்து பண்ணிட்டாங்க பாருங்க. பொங்கல் வாழ்த்துக்கள். இங்க பாருங்க ஹாப்பி பொங்கல். நம்ம எம் பண்ண வேலை இது. இது வந்து இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படினு போட்டுருக்காங்க. சோ நெக்ஸ்ட் நம்ம வீடியோட என்ட்ரன்ஸை பார்ப்போம் guys. சர்க்கோ பாருங்க மாயில கரும்பு மாலை மாட்டி விட்ட எங்க வீடு எங்களை வரவேற்க மாலை எல்லாம் போட்டுக்கோ நாங்க வாங்க நம்ம கம்பெனி. எல்லா இடத்துலயும் கரும்பு இருக்கு, எல்லா இடத்துலயும் மாலை இருக்கு, எல்லா இடத்துலயும். சோ இதுதான் எங்களோட பூஜா செட்டப். இந்த பூஜா செட்டப் நாங்க இப்படிதான் மாலை போட்டு பொங்கல் இதுதான் நம்ம பொங்கல் பொங்கல்னே இங்க பாருங்க பொங்குது லைட்டா இங்க பாருங்க காட்டன் வச்சு நாங்க இந்த வெச்சும் அழகா நம்ம டெக்கரேட் பண்ணிக்கோம் பாருங்க. இங்க பாருங்க மாலை கம்பெல்லாம் இருக்கு பாருங்க. சோ JPMID குடும்ப அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்ப பொங்கல் வைக்க போறாங்க, நம்ம வந்து போய் பார்க்கலாம். இப்போது நாங்க வந்து எங்களோட பொங்கலை நல்லபடியாக விளக்கேற்றி ஆரம்பிக்க போகிறோம். மங்களகரமாக எங்க பாட்டி கிட்ட கொடுத்து நாங்க ஆரம்பிக்கிறோம். இந்த பாத்தீங்களே வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்களா விளக்கேற்றின்னு இருக்கோம். எங்கள் மங்களகரமாக எங்க பாட்டி ஆரம்பிச்சு விட்டாங்க. பாட்டி வழக்கை ஏத்தி விட்டாச்சோ வீடியோல இப்போ அரிசி கழுவின தண்ணியை ஊத்துறாங்க. இப்ப பாருங்க இப்போது தண்ணியை ஊத்தியாச்சு. இப்ப நம்ம அடுத்து இப்ப பால் ஊத்தி விடுறாங்க, நல்லா பொங்கி வர. சோ இப்ப நாங்க வந்து எங்களோட பொங்கலை முதல்ல ஸ்டவ்ல வச்சிருக்கோம். இந்த நாங்க பால்கனில அடுப்பு வச்சு அந்த பானை அதெல்லாம் வச்சு ட்ரெடிஷனலா பண்ணுவோம். பட் இந்த கொஞ்சம் ஸ்டவ்ல வச்சு வேலை பார்க்கலாம்னு பிளான் பண்ணிட்டோம். பொங்கலை வச்சாச்சு. எப்போ எப்படி எங்க பொங்கல்னு யாருக்கும் தெரியாது. ஸோ பொங்கலுக்காக வெயிட் பண்ணிடுவோம். புளியாறு பிடிச்சு தேங்காய் வச்சு என்னாலும் ட்ரெடிஷனலா பண்ண வேண்டியமா கல்ச்சர் படி எல்லாத்தையும் பண்ணிட்டோம். போது இது எப்ப 10 minutesல பொங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நாங்க பொங்கலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஜெய சும்மா இல்லாம எல்லாத்தையும் தூக்கி பார்த்துட்டு இருக்காரு. சோ இப்போ பொங்கல் பொங்க போகுது. பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் வந்து இப்ப பொங்கல் பொங்கியாச்சு. இப்ப பொங்கலை படைச்சு சாமி கும்பிட்டு போறோம். இப்ப இன்னொன்னு உங்களுக்கு காமிக்க நீங்க வாங்கல, அது வந்து உண்மையான நிஜமான பொங்கல் பொங்குச்சு. இங்க பாத்தீங்களா நாங்க வந்து பஞ்சு வச்சு ரெடி பண்ண பொங்கல். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து எங்களோட பொங்கல் ஒரு வழியா நல்லபடியா வச்சு முடிச்சிட்டோம். இப்ப வந்து இதுவும் புது ட்ரெஸ் தான், ஆனா எல்லாம் ஒரே கலர்ல புது ட்ரெஸ் போடலாம். சோ வாங்க ஒரு குட்டி டிரான்சிஷன் போட்டு வரலாமா? 3 2 1 கோ. சோ இப்ப நாங்க வந்து ஒரு வழியா அழகா ரெடி ஆயிட்டோம். எங்களை பார்த்தாலும் எங்களுக்கே வந்து அதே ரொம்ப அழகா இருக்கும். அந்த ட்ரெஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ நாங்க மட்டும் வரலாம், இன்னும் சர்ப்ரைஸ் நாங்க எல்லாருமே இந்த ஒரே ட்ரெஸ் மேட்சிங் ஒரே கலர் டீம்ல தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம போய் பூஜை பொங்கல் வச்சாச்சு நல்லபடியா. யாருக்கெல்லாம் வேணுமோ இங்க பாத்தீங்களா எவ்வளவு எனக்கு பர்சனலா சக்கரை பொங்கல் தான் பிடிக்கும். பட் எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் வந்து வெண்பொங்கல் பிடிக்கும். ஃபார்மாலிட்டி படி நம்ம வந்து சாரி ஃபார் த மிஸ்கம்யூனிகேஷன். ஃபார்மாலிட்டி படி நம்ம வந்து வெண்பொங்கல் தான் வைக்கணும். நம்ம அதனால வெண்பொங்கல் தான் வைக்க போறோம். இப்ப நம்ம விளக்கேத்திடலாம். வந்து நம்ம ஹீரோயின் என்ட்ரி கொடுக்க போறோம். அது அப்படியே தானே வைக்கணும். நம்ம அப்படிலாம் கிடையாது, நம்ம கட கட கடன்னு ஊத்திடுவோம்.
இப்போ மங்களகரமா என்னால கையில விளக்கு ஏத்தி நம்ம இப்ப பூஜை ஆரம்பிக்க போறோம் கைஸ். ஸ்லோ மோஷன் அழகா எடு. ஹீரோயின் என்ட்ரி. ஒரே வத்தில ஏத்திட்டா 3 கிலோ சக்சஸ்ஃபுல்லா நம்ம பி ஒரே வத்தில ஏத்திட்டாங்க 3 கிலோ. பி மேட்ச் பாக்ஸ் கொடுங்க பி. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து பூஜைக்காக ரெடி ஆயிட்டோம். நாங்க வந்து பூசணிக்காய் இலையில இப்ப சாமி கும்பிடுறோம். இப்போ பூசணி இலையில நம்ம கிச்சன்லயும் வைக்கணும் சாமி, அந்த புள்ளையா இருக்கு. சோ அதுக்காக வச்சுட்டு இருக்கோம். இங்க சைட்ல பாத்தீங்கன்னா சங்குப்பூ ரெடி ஆயிருக்கு. சங்குப்பூல நான் உங்களுக்கு டீ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். வாங்க போய் என்ன பாக்கலாம். गाइस இப்ப நம்ம சாமி கும்பிட போறோம் வாங்க பார்க்கலாம். பொங்கலோ பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். இப்ப வாங்க நம்ம போய் சூரியனுக்கு போய் பிரசாதம் போய் பரிமாறிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம வச்ச பொங்கல்ல சூரியனுக்கு படைக்கிறாங்க, படைச்சு தீபாவளின்னு காமிக்கிறாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னு தெரியல. இப்போ வந்து நம்ம எங்களோட சைட் இன்னொன்று போய் அவங்க பூஜை பண்ண போகிறாங்க. நாங்கள் போகிறோமா இல்லைன்னு எங்களுக்கு தெரியல, எங்களை கூப்பிட்றாங்க. பட் நாங்கள் போவேணாம் தான் மூடில் இருக்கோம். ஸோ அங்கே போய் பூஜை என்ன நடக்குது, அங்கே இருக்கிற அனிமல்ஸ் கூட நாங்கள் போய் என்ஜாய் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் பொங்கலுக்கு வந்து இந்த வாட்டி வந்து பூசணிக்காயில் வச்சுருக்கோம். ஸோ பொங்கலுக்கு எப்போவே வந்து நாங்கள் ட்ரெடிஷன் படி பூசணிக்காயில் வச்சு தான் படைக்கணும்னு இருக்குது. ஸோ நாங்கள் அந்த மாதிரி இப்படி பண்ணி வச்சுருக்கோம். வாங்க நான் உங்களுக்கு அதெல்லாம் எங்களோட இதே நான் செட்டப், எங்களோட பொங்கல் செட்டப் நாங்கள் இன்னொரு வாட்டி உங்களுக்கு காமிக்கிறோம் படைச்சதுக்கப்புறம். பட் படைச்ச எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சாப்பிட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணிருக்கிறது, ஸோ சுட சுட பொங்கல், வாழைப்பழத்தில் ஊதுவத்தி, அப்புறம் ஏதோ கீரை வச்சுருக்காங்க, அப்புறம் 2 குத்து விளக்கு, இஞ்சி சைடில் 2 இஞ்சி, அப்புறம் எங்களோட க்யூட்டான டெக்கரேஷன்ஸ், அப்புறம் சாதா பூஜை ரூம். இன்னைக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பச்சை பயிர், கோவக்காய் கூட்டு, அவரைக்காய், அப்புறம் பூசணிக்காய், அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் ரைஸ் இருக்குது. ரைஸில் என்ன தவணை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வத்த குழம்பு வித் ரசம் அண்ட் வெண்பொங்கல், அப்புறமா கொஞ்சோண்டு சக்கரை. ஸோ ஒரு வழியாக எங்களோட பொங்கலை நாங்கள் நல்லபடியாக முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம எங்கள் வீட்டு கரும்பு என்ட்ரன்ஸ் காமிக்கிறது, கரும்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் கெட்டப் ஆல் சேஞ்ச். நம்ம தம்பி ஒரு அழகாக ஷார்ட்ஸ் வந்துட்டு ஷார்ட்ஸ் கிடையாது, கரும்பு வைத்து கொண்டு உடச்சிடலாம். போய் நம்ம கரும்பு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். 8 இடத்துல போய் எல்லாத்தையும் வச்சிருக்கோம். அங்க போலாம். ஸோ அடுத்து எங்க கொஞ்சம் வீட்டுக்குள்ளே டெக்கரேட் பண்ணிடலாம். வெளில வச்ச கரும்பு திருடர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இதுவே நம்ம இதுவே கரும்பு திருடுறோம். இது பார்த்தீங்களா? குடும்ப அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் எபிசோட் 3 அதாவது மாட்டு பொங்கல் நாங்க வந்து அப்போ உங்களை வீடியோ பாக்குறோம். நம்ம பொங்கல் vlog இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். அதோட நாங்க இன்னைக்கு பொங்கல் அவ்வளவுதான் முடிக்கல, இல்லை நாங்க இன்னும் கொஞ்சம் நிறைய இடத்துக்கு போயிருந்தோம். ஸோ அவ்வளவுதான் எங்களோட பொங்கல். நாங்க இப்படியே இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நாங்க வந்து கொஞ்சம் எங்க பொங்கல் vlog அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இது உங்க JPMI vlogs. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.